ஃபினிஷ் பண்ணாமல் இருந்துச்சு. கீழே மடித்து அடிச்சிடணும். கீழே மடித்து அடிச்சுட்டு 4 டாட்டு போட்டுக்கிறது. 4 டாட் போட்டுட்டா சாதா பாடி ஃபினிஷிங். இது வந்து 3 ஐவுக்கு 3 பார் கட்டிடுங்க. சாதா பாடி முடிஞ்சிருச்சு. அடுத்தது கட் பாடி ஆஃப் பண்ணுங்க. இதில் வந்து வந்துட்டு 3 இன்ச்சு அகலம் கழுத்துக்கு, 2.5 இன்ச்சு ஷோல்டருக்கு, 5 இன்ச்சு இங்கே விட்டு கை வெட்டு வரைஞ்சிக்கிங்க. அதேமாதிரி 5 இன்ச்சு விட்டு கழுத்து வரைஞ்சிக்கிங்க. வந்துட்டு இதை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிக்கிட்டு பேக் பீஸை தனியாகவும் முன் பீஸை தனியாகவும் எடுக்கணும். கட் பாடிக்கு வந்து முன் பீஸ் தனியாகவும் பேக் பீஸ் தனியாகவும் எடுக்கணும். அப்போ வந்து பேக் பீஸு தான் பேக். இது வந்துட்டு ஒயரம் வந்துட்டு 8 வச்சுக்கணும். 8 வச்சுட்டு கட் பண்ணிக்கணும். இதுதான் பேக் பீஸை பாருங்கள். கட் பாடியோட பேக் பீஸ். அடுத்தது முன் பீஸ். முன்பக்க பீஸ் வந்துட்டு இங்கே ஒரு 3 வச்சுக்கோங்க. 3 இங்கே ஒரு 3 வச்சுக்கிட்டு இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த 2 பீஸை வந்து 4 பீஸாக வச்சுக்கணும். இது வந்து டெட்டிவாக ஜாக்கெட் மாதிரியே தான், கையில்லாத ஜாக்கெட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்குது. இந்த பாடி கட் பாடி வந்து கையில்லாத ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் மேடம். பேக் தட்டு முன்பக்கம் பின்பக்கம் கை வெட்டு கழுத்தெல்லாம் உருட்டி அடிச்சுட்டேன். பேக் தட்டு வந்து பின்பக்கம் அடித்து அடிச்சுட்டேன். இப்போ வந்து 2 டாட்டு போடணும். பேக் சைடில் 2 டாட்டு போட்டுக்குங்க. டாட்டு போடுற மாதிரி சொல்லியிருக்கேன் பாருங்கள். 2 தையல் போட்டு ஆரம்பித்து கத்தி மாதிரி ஒரு தையல். இது பேக் தட்டு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கட் பண்ணிக்கங்க. சென்டரை கட் பண்ணிக்கிட்டு ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட் போட்டுக்கணும். இதையும் அதே மாதிரி ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட் போட்டுக்கிட்டு இப்போ இடுப்பு பட்டி தயார் பண்ணணும். இடுப்பு பட்டி தயார் பண்ணுறது எப்படின்னா, நேராக ஒரு தையல் பரட்டி தையல் போட்டுக்கணும். இடுப்பு பட்டி தயார் பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு இடுப்பு பட்டியை இந்த துணியோட வச்சு இணைக்கணும். பட்டன் பட்டி வச்சுக்க வேண்டியதுதான். பட்டன் பட்டி வச்சு சைடு இணைச்சிக்க வேண்டியதுதான். அப்போ